ஹாய் நண்பா, தனுஷ் அவர்களுக்கு நெக்ஸ்ட் வர உள்ள படம் தான் வந்து ஓம். இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி தான் இயக்குறாரு. ரீசெண்டா டைட்டில் டீசர் கூட விட்டுருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தனுஷ் அவர்களுக்கு ரீசெண்டா வர எல்லா படமும் வந்து ஃபிளாப் தான் ஆகிட்டு இருக்கு. எப்பதான் கம்பேக் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி எல்லா ரசிகரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீசெண்டா சூர்யா அவர்களுக்கு கூட கருப்பு படத்து மூலமா வந்து கம்பேக் கொடுத்திருந்தாரு. தனுஷ் அவர்கள் இந்த ஓம் படத்தின் மூலமா அந்த கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி பெரிய நம்பிக்கைன்றது எனக்கே இருக்கு. பிகாஸ் இந்த படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி. அது மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவில் ஒரு புஷ்பா படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெக்ஸ்ட் வர உள்ள படம் தான் வந்து ஜெயிலர் 2. இந்த படம் தான் நெக்ஸ்ட் தமிழ் சினிமாவில் ஒரு 1000 கோடி அடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. இந்த படத்தை நெல்சன் அவர்கள் தான் இயக்குறாரு. ஜெயிலர் 1 படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. ஜெயிலர் 1 விட ஜெயிலர் 2 நல்லா இருந்துச்சுனாக்க கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இன்னைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் அப்படின்றது தகவல் ஒன்று வெளியே இருக்குது. அக்டோபர் 15ஆம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த படத்துல இருந்து அப்டேட் வரும். அது கண்டிப்பா ரிலீஸ் டேட்டா இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். அப்படி இந்த படம் அக்டோபர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதா தனுஷ் விசஸ் ரஜினி அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஷ் உருவாகும். ஆனா அப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அப்படி நடக்க ஒரு பக்கம் வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வாய்ப்புகள் என்றது இல்ல. தனுஷ் அவர்களை பொறுத்தளவுக்கு பெரிய படங்கள் கூட மோத மாட்டாரு. எக்ஸாம்பிளுக்கு ராயன் படத்தையும் இட்லி கடை படத்தையும் எடுத்துக்கலாம். அப்படி ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா, ராயன் படத்தோட டைரக்டரும் இட்லி கடை படத்தோட டைரக்டரும் தனுஷ் அவர்கள் தான். ஆனா இந்த படத்தோட டைரக்டர் தனுஷ் அவர்கள் கிடையாது. அதனால அது ஒரு காரணம் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஜெயிலர் 2 ஓட அப்டேட் வந்தோடனே உடனே ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்றேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் லைக் பண்ணிட்டு 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.